ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை, நேரடி இணைய வழி வகுப்புகள். உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள். 7338824242. தமிழகத்திற்கு பல புதிய ரயில்வே திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கப்பட்டாலும் நிலம் கையகப்படுத்தும் பணிகளை தாமதமாக நடக்கிறது என நாடாளுமன்றத்தில் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டார். தமிழகத்தில் இப்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் ரயில்வே திட்டங்கள் என்ன? தமிழகத்தில் நகரங்களையும் கிராமப்புற பகுதிகளையும் இணைப்பதற்கு மத்திய அரசிடம் திட்டம் இருக்கிறதா? தொலைதூர பயண வழித்தடங்களில் புதிய ரயில் சேவைகளை ஏற்படுத்தும் திட்டம் இருக்கிறதா? போன்ற கேள்விகளை மாநிலங்களவையில் அதிமுக எம்பி தர்மர் எழுப்பியிருந்தார். இதற்கு ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பதிலளித்துள்ளார். இதுகுறித்து அவர் கூறுகையில், ஏப்ரல் 1ஆம் தேதி நிலவரப்படி தமிழகத்தில் 22,808 கோடி ரூபாய் மதிப்பில் 15 ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அரசு அனுமதி கொடுத்துள்ளது. அவற்றில் 9 திட்டங்கள் புதிய வழித்தடங்கள் ஆகும். மொத்தம் 1200 கிலோமீட்டர் தொலைவுக்கான இந்த பணிகளில் 665 கிலோமீட்டருக்கான பணிகள் 7,591 கோடி ரூபாய் செலவில் நிறைவடைந்துள்ளன. பட்டுக்கோட்டை வழியாக திருத்துறைப்பூண்டி, காரைக்குடி வழித்தடம், ராமநாதபுரம் ராமேஸ்வரம் வழித்தடம், சின்னசேலம் பொற்படாக்குறிச்சி வழித்தடம் ஆகியவற்றில் மின்மயமாக்கும் பணிகள் 96% நிறைவடைந்துள்ளன. அம்ரித் பாரத் ரயில் நிலையத்தின் கீழ் தமிழ்நாட்டில் 77 ரயில் நிலையங்கள் மறுசீரமைப்புக்கு அடையாளம் காணப்பட்டு முதற்கட்டமாக 9 ரயில் நிலைய பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன என்று அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டார். மேலும் தமிழகத்தில் மிக முக்கியமான ரயில்வே திட்டங்களுக்கு நிலம் கையகப்படுத்தும் பணிகள் தாமதமாக நடக்கின்றன. மொத்தம் 10,662 ஏக்கர் நிலம் தேவைப்படும் நிலையில் 2,500 ஏக்கர் நிலம் மட்டுமே கையகப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கு தமிழக அரசின் ஒத்துழைப்பு தேவைப்படுகிறது. இதனால் திண்டிவனம், திருவண்ணாமலை, அத்திப்பட்டு, புத்தூர், மன்னார்குடி, பட்டுக்கோட்டை, தஞ்சாவூர், பட்டுக்கோட்டை ஆகிய வழித்தட பணிகள் தாமதமாகியுள்ளன என்று அஸ்வினி வைஷ்ணவ் சுட்டிக்காட்டியுள்ளார்.